வணக்கம். ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கான சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோட ஃபைனல் ட்ரான்ச் இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஸோ சீரீஸ் 4 பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு இதை பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க முதல்ல அதை பார்த்து எஸ்ஜிபிஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கோல்ட். இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ மூலமா ரிலீஸ் பண்றாங்க. ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல டிஃப்ரெண்ட் ட்ரான்ச்சஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு தனிநபர் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் மூலமா 1 கிராம்ல இருந்து 4 கிலோகிராம் வரைக்கும் தங்கம் வாங்கலாம். இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கான ஃபைனல் சீரீஸ், அதாவது ட்ரான்ச் 4 வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஸோ டேட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 12th ஃபெப்ரவரியிலேருந்து 16th ஃபெப்ரவரி வரையும் ஓப்பனாக இருக்கும். அதாவது வர வாரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அடுத்தது இதோட அலாட்மெண்ட் வந்து 21st ஃபெப்ரவரி அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். இது ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோன்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1 கிராமுக்கு வந்து 6,263 ருபீஸ், 6,263 ரூபாய். இதுவே ஆன்லைனாக அப்ளை பண்ணோன்னா நமக்கு 1 கிராமுக்கு 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆன்லைன் ப்ரைஸ் பர் கிராம் வந்து 6,213 ருபீஸ், 6,213 ரூபாய். சில வருஷம் முன்னாடி வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக மட்டும்தான் எஸ்ஜிபி அப்ளை பண்ண முடியும். ஆனால் இப்போ நிறைய பேங்க்ஸ் ஆன்லைனில் இந்த எஸ்ஜிபி அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ஆன்லைனில் 1 கிராமுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாகவே பேங்க் அக்கௌண்ட் வழியாகவும் நம்மளால் எஸ்ஜிபி அப்ளை பண்ண முடியும். சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத குவிக்காக நம்ம பார்த்துடலாம். சாவரின் பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக நம்ம கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது எஸ்ஜிபி. ஸோ இது வந்து 24K பியூரிட்டி கேரண்டீட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது இதில் ஜீரோ ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட், அதாவது ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுருந்தோன்னா அது திருடு போகிறதுக்கான பயம் இருக்குது. அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால ஜீரோ ரிஸ்க், 100% சேஃப். அடுத்தது பார்த்தோன்னா இதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த கோல்டு அப்ரிசியேஷனுக்கான பெனிஃபிட் நமக்கு இருக்குது. அதோடு சேர்த்து வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில். அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா டேக்ஸ் பெனிஃபிட். இந்த எஸ்ஜிபிஸ் வந்து 8 இயர் டென்யூர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 8 இயர்ஸ் டென்யூர் முடிஞ்ச அப்புறம் இதை வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். அப்படி மெச்சூரிட்டியில் ரெடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் கிடையாது. இந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் இயர் வருது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். ரிடெம்ஷன் அப்போ வர்ற டோட்டல் இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. அடுத்தது பார்த்தோன்னா இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோன்னா நமக்கு வந்து நிறைய அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது, வேஸ்டேஜ் இருக்குது, மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, வேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் எஸ்ஜிபியில் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோன்னா இதை வந்து நம்ம லோன்ஸ்க்கு கொலாட்ரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்ஜிபியோட பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம ஃபிசிக்கல் கோல்டையும் கோல்டு இடிஎஃப்பையும் எஸ்ஜிபியோட கம்பேர் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபிசிக்கல் கோல்டில் நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுத்து கோல்டு வாங்குறோமோ, ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் கோல்டு இடிஎஃப்லையும் கோல்டு ப்ரைஸை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்ஜிபியில் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட நமக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனமும் கிடைக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்க்கு. அடுத்தது அடிஷ்னல் சார்ஜஸ் பற்றி பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கோல்டு நமக்கு வேட், வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் கோல்டு நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு லாக்கர் சார்ஜஸ் இல்லை ஸ்டோரேஜ் சார்ஜஸ் அது எல்லாமும் இருக்குது. ஆனால் கோல்டு இடிஎஃப்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்னு இருக்குது. எஸ்ஜிபியில் இந்த மாதிரி எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது. லாக்இன் பீரியட் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நோ லாக்இன், கோல்டு இடிஎஃப்லையும் நோ லாக்இன். நீங்கள் வந்து டியூரிங் தி ட்ரேடிங் ஹவர்ஸ் இதை வாங்கவோ விற்கவோ முடியும். ஆனால் எஸ்ஜிபியில் வந்து டென்யூர் வந்து மேக்ஸிமம் டென்யூர் 8 இயர்ஸ் ஃபார் மெச்சூரிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் இருக்குது. அடுத்து சேஃப்டி வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபிசிக்கல் கோல்டு வெரி வெரி ஹை ரிஸ்க். ஏன்னா நம்ம அதை பத்திரமா பாதுகாத்தே ஆகணும். கோல்டு இடிஎஃப்பும் எஸ்ஜிபியும் டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஜீரோ ரிஸ்க். பியூரிட்டி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம், எவ்வளோ பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிற கன்சர்ன் நமக்கு எப்போவுமே இருக்கும். இதுவே கோல்டு இடிஎஃப்னா நமக்கு பியூரிட்டி கேரண்டீட், ஏன்னா டிஜிட்டல் கோல்டு. அதே போல் எஸ்ஜிபியும் பியூரிட்டி கேரண்டீட், ஏன்னா இதுவும் டிஜிட்டல் கோல்டு. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்கி விற்கும்போது கண்டிப்பாக கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டியே ஆகணும். அதே போல் கோல்டு இடிஎஃப்பை விற்கும்போதும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நம்ம கட்டணும். ஆனால் எஸ்ஜிபிஸ்க்கு நமக்கு கிடைக்கிற அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் மெச்சூர் ஆகும்போது அதை ரெடீம் பண்ணும்போது நமக்கு எந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸும்
கட்ட தேவையில்லை. ஸோ எஸ்ஜிபி வந்து கோல்டு இடிஎஃப் விடவும் இல்லை ஃபிசிக்கல் கோல்டு விடவும் எந்தெந்த விதத்தில் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல் 1 கிராம்லேருந்து நம்ம சாவரன் கோல்ட் பாண்ட் அப்ளை பண்ண முடியும். நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு தங்கம் சேமிப்பதற்கான ஒரு எளிய மற்றும் லாபகரமான வழி இந்த சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ். சாவரன் கோல்ட் பாண்ட்ஸோட லேட்டஸ்ட் ட்ரான்ச் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.